சிம்பிளா, ஹெல்தியா, கால்சியம் அயன் ரிச்சான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில செஞ்சீங்கன்னா, நைட் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுக்கு எண்ணெயும், நெய்யும் போட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், நீங்க முந்திரி, அதுக்கப்புறமா நிலக்கடலை கூட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எள்ளு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், அதுக்கப்புறமா வெங்காயம், பெருங்காயம் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் அவ்வளோதான் தேவைப்படும். இத வந்து நீங்க சிம்பிளா கூட பண்ணலாம். தாளிச்சு கொட்டாம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 1 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு, இது நல்லா கொதிச்சு வரும்போது, ராகி மாவு 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவல் வந்து 1/2 கப். இல்லன்னா ராகி மாவு 1/2 கப், அவல் 1/2 கப் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா, திரும்ப நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாரி கொண்டு வந்துட்டு, தேவையான ஷேப்ல உருண்டைகளாவோ, இல்ல அப்படின்னா பிடி கொழுக்கட்டையா கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளா பிடிச்சிருக்கேன். டைட்டா பிடிக்க வேணாம். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சா சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ இது ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம சட்னி பண்ணலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, தேங்காய், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, புளி, உப்பு தேவையான அளவு நல்லா அரைச்சுட்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ராகியும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடா வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இதோட சேர்த்து நீங்க தேங்காய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி பண்ணலாம். இதே வந்து கம்பு, அதுக்கப்புறமா சோளம், மக்காச்சோளம், திணை எல்லாத்துலயுமே